தேமுதிகவினுடைய தலைவர் விஜயகாந்த் அவர்கள் 1952ஆம் ஆண்டு பிறந்து விருதுநகரில் பிறந்து மதுரையில் வளர்ந்து திரைப்படத்தில் பல்வேறு திரைப்படங்களில் முன்னணி நடிகராக வலம் வந்து மக்கள் மத்தியிலே பிரபலம் அடைந்து அதன் பிறகாக அரசியலில் நுழைந்து தன்னுடைய வாழ்க்கையில் பல்வேறு அத்தியாயங்களை படைத்துள்ள விஜயகாந்த் அவர்கள் கடந்த சில ஆண்டுகளாகவே உடல்நல குறைவு ஏற்பட்டு பல்வேறு சிகிச்சைகள் பெற்று வந்த சூழ்நிலையில அவர்களுடைய மரணம் என்பது இப்பொழுது நிகழ்ந்திருப்பதாக மருத்துவமனை வட்டாரத்திலிருந்து வெளியிடப்பட்டிருக்கிறது. இருந்த பொழுதும் கடந்த சில நாட்களாகவே அவருக்கு உடல்நலம் கடுமையாக பாதிக்கப்பட்டு கொரோனா சிகிச்சையும் அதே போல கொரோனா பாதிப்பும் ஏற்பட்டதன் காரணமாக சிகிச்சை அளிக்கப்பட்டு மூச்சு விடுதல் சிரமம் ஏற்பட்டு வெண்டிலேட்டர் சிகிச்சையும் அளிக்கப்பட்டு வந்த சூழ்நிலையில காலையிலேயே தேமுதிக சார்பில் இந்த அறிக்கையானது வெளியிடப்பட்டிருந்து மூச்சு விடுவதில் சிரமம் ஏற்பட்டுள்ளது, இறுதிக்கட்ட ஒரு சிகிச்சையானது அளிக்கப்பட்டு வருவதாகவும் தெரிவிக்கப்பட்டிருந்த சூழ்நிலையில் சற்று நேரத்துக்கு முன்பாக அவர் உயிரிழந்தார் என்பதுதான் பார்க்க முடிகிறது. அவருடைய உடலானது ஆம்புலன்ஸில் மேயட் மருத்துவமனையிலிருந்து ஆம்புலன்ஸ் மூலமாக அவருடைய வீடு அமைந்துள்ள விருகம்பாக்கத்திற்கு கொண்டு செல்லப்பட்டு வருகிறது. உடன் அவருடைய மனைவி அதே போல அவருடைய மகன்கள் குடும்பத்தினர் உடன் சென்று வருகின்றனர். அவர் ஏற்கனவே 2 நாட்கள் மருத்துவமனை அனுமதிக்கப்பட்டு வரக்கூடிய சூழ்நிலை அவருடைய உடல்நிலை குறித்து பல்வேறு செய்திகள் உலா வந்த சூழ்நிலையில தொண்டர்கள் தேமுதிக தொண்டர்கள் காலையிலிருந்து மருத்துவமனை முன்பாக குவிய தொடங்கி அவர்கள் அழுது வரக்கூடிய காட்சிகள் தான் பார்க்க முடிகிறது. தமிழக அரசியலில் அவருடைய ஒரு நுழைவு என்பது பெரிய ஒரு வரவேற்பை பெற்று 2026 முதல் 2016 வரை அவர் சட்டமன்ற உறுப்பினராக இருந்தால் 2006ஆம் ஆண்டு அவர் போட்டியிட தமிழகம் முழுவதும் 234 தொகுதியிலும் போட்டியிட்டு அந்த கட்சி சார்பாக ஒரே ஒரு சட்டமன்ற உறுப்பினராக விருதாச்சலத்தில் போட்டியிட்டு சட்டமன்றத்துக்கு நுழைந்த பெருமையை அவர் பெற்றார். அதன் பிறகாக 2011ஆம் ஆண்டு அதிமுக கூட்டணியில் போட்டியிட்டு தேமுதிக எதிர்கட்சி தலைவராக அவர் வலம் வந்தார். இப்படிப்பட்ட பல்வேறு அரசியல்களில் தமிழகத்தில் பல்வேறு முக்கிய இடங்களை தேமுதிக தலைவர் விஜயகாந்த் அவர்கள் பெற்றிருந்தார். தமிழக மக்கள் மத்தியில் நீங்காத ஒரு இடத்தை அவர் பெற்றிருந்ததான் களத்தில் பார்க்க முடிகிறது. அவருடைய மறைவு என்பது ஒட்டுமொத்த தமிழக அரசியல் மத்தியிலும் தொண்டர்கள் மத்தியிலும் தமிழக மத்தியிலும் பெரிய ஒரு பேரதிர்ச்சியாக தான் இந்த செய்தியானது அமைந்துள்ளது பார்க்க முடிகிறது. அவருக்கு 2 மகன்கள் உள்ளனர். அவர்களும் இளைய மகன் அரசியலில் ஏற்கனவே குதித்து விட்டார். மற்றொரு மகன் பொது வாழ்க்கையில் ஈடுபட்டு வரக்கூடிய சூழ்நிலை. சமீபத்தில் தான் தேமுதிகவினுடைய பொதுச் செயலாளர் பதவி வகித்து வந்த தலைவர் மற்றும் பொதுச் செயலர் பதவியை விஜயகாந்த் அவர்கள் வகித்து வந்தார். அதில் ஒன்றை பொதுச் செயலர் பதவியை தன்னுடைய மனைவிக்கு பொதுச் செயலர் பதவியை அவர் அளித்தது என்பதுதான் குறிப்பிடப்பட்டது. அப்பொழுதுதான் அவர் அந்த கட்சி அலுவலகத்தில் நேரடியாக வருகை தந்து தொண்டர்களை பார்த்து கையசைத்து தன்னுடைய உடல் நலத்தின் ஆரோக்கியத்தை பற்றி எந்த ஒரு அக்கறையும் கொள்ள வேண்டாம் என்பது அவருடைய செய்கையாக அமைந்திருந்தால் பார்க்க முடிகிறது. விஜயகாந்த் அவருடைய மறைவு என்பது ஒட்டுமொத்த இழப்பாக பார்க்க முடிகிறது. அவருடைய உடலானது விருகம்பாக்கத்தில் உள்ள அவருடைய வீட்டுக்கு கொண்டு செல்லப்பட்டு வரக்கூடிய காட்சிகள் தான் அமைந்துள்ளது. தமிழகத்தினுடைய பல்வேறு அரசியல் கட்சி தலைவர்கள் அதே போல பல்வேறு திரைப்பிரபலங்கள் அவருக்கு அஞ்சலி செலுத்தக்கூடிய நிகழ்வுக்காக குடும்பத்தினர் ஏற்பாடு செய்யப்பட்டு வருவதுதான் பார்க்க முடியுது. சினிமாவில் நுழைந்து சினிமாவின் மீது அதிக காதல் கொண்டு சினிமாவில் தேசிய பற்று வீசக்கூடிய பல்வேறு கதாபாத்திரங்கள் நடித்து தேச உணர்வுகளை மக்கள் மத்தியில் ஊட்டிய ஒரு பெருமையும் காவல் அதிகாரியும் அவர் வலம் வந்தது உண்மையிலே பெரிய விஷயமாக தான் பார்க்க முடிகிறது. அதே போல 1952 மதுரையில் தான் அருப்புக்கோட்டில் பிறந்திருக்காரு, மதுரையில வளர்ந்திருக்காரு. அதே போல மன வாழ்க்கையிலேயே 1950ஆம் ஆண்டு பிரேமலதா அவங்களை திருமணம் செய்யறாரு. அதுக்கப்புறம் பிரபாகரன் அதே போல சண்முக பாண்டியன் ஆகிய 2 மகன்கள் அவருக்கு வராங்க. அதே போல 1993 பாத்தீங்கன்னா இவரு உள்ளாட்சி தேர்தலில் இவங்களுடைய ரசிகர் மன்றம் போட்டிட்டு பல்வேறு இடங்கள்ல வெற்றி பெற்றிருக்காங்க. இதுதான் அவருடைய முதல் அரசியல் நகர்வாக அப்பொழுது பார்க்கப்பட்டது. 2005ஆம் ஆண்டு தேசிய முற்போக்கு திராவிட கழகம் என்ற கட்சியை தமிழ்நாட்டில் அறிமுகப்படுத்தி மதுரையில பெரிய மாநாடு, குறிப்பா ஆயிரக்கணக்கான மாநாடுகளை கொண்டு பொதுவாகவே திரைத்துறையில வரவங்க அரசியல ஜெயிக்க முடியுமான்றது பல்வேறு கேள்விகளா இருந்தக்கூடிய சூழ்நிலை தன்னாலையும் ஜெயிக்க முடியும், சாதிக்க முடியும் அப்படின்றத அவர் தெளிவா ஒவ்வொரு முறையும் அந்த பொதுக்கூட்டத்தில் வலியுறுத்துவாரு. தேசிய வறுமை ஒழிப்பு நாளாக அவருடைய அந்த ஒரு முக்கியமான நாளாக தன்னுடைய கட்சியினுடைய கொள்கையை அவர் கடைபிடிச்சதுதான் பெரிய விஷயமா பார்க்கப்பட்டது. 2006 சட்டமன்ற தேர்தலில் இவர் கூட்டணி வருவாரா இல்லது ஆளுங்கட்சியா எதிர்கட்சியோட கூட்டணி போவாரா என்ற பல்வேறு கேள்விகள் இருந்த பொழுதும் 234 தொகுதியிலையும் தன்னுடைய கட்சி தனித்து போட்டியிடுவான்னு அறிவிச்சு, ஆனா எல்லாரும் தோல்வி அடைந்த நிலையில விருதாச்சலத்தில் இவருடைய வெற்றி என்பது தமிழ்நாடு அரசியல்ல
முக்கியத்துவமா பார்க்கப்பட்டது. செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.